அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பர்வதம் சமபூமி ஆகும். இது சாத்தியமா அப்படின்னு ஒரு வேளை நமக்குள்ள பெரிய மலைப்பாக இருக்கலாம். எவ்வளோ தடைகள் என் வாழ்க்கையில். தேவன் இந்த வருஷம் உங்கள் தடைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு முன் செல்ல விரும்புகிறார். உங்களோட போராடிக்கிட்டு இருக்கிற, உங்கள் வாழ்க்கையோடு கூட நின்று மிரட்டி கொண்டிருக்கிற எந்த பர்வதங்களும் உங்களுக்கு முன்பாக சமபூமி ஆகும். செருபாபேலுக்கு முன்பாக பர்வதமே நீ சமபூமியாவான்னு சொன்னவர் நம்மளும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள், எனக்கு முன்னால் நிற்கிற அந்த பர்வதம் சமபூமி ஆகும். எப்பொழுது? தேவ பிரசன்னத்தினால் ஆகும், தேவனை விசுவாசிப்பதினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அதுக்கு முன்பாக. சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பெரிய பர்வதத்தை போல கோலியாத் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் முகத்துக்கு சவுலும் கூட பயந்து ஓடி போனார்களாம். 24ஆம் வசனம், 1 சாமுவேல் 17:24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். எல்லாரும் பயந்து ஓடி போவார்கள். அது மாதிரி ஓடி போகிற நேரம், எல்லாரும் பயப்படுற நேரம் பாருங்க. தாவீதுன்ற ஒரு இளைஞன் அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து பயப்படலை. அந்த பர்வதத்துக்கு முன்னால் நின்று தைரியமாக பேசுகிறான். நான் சொன்னேன் பர்வதத்தோடு பேசினான் இல்லையா? அவன் சொன்னான் கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன்னு சொன்னான். பெரிய பர்வதம், கோலியாத் சாதாரண ஆள் இல்லை, பெரிய பர்வதம். ஆனால் அந்த பெரிய பர்வதம் சமபூமியாய் தரைமட்டமாக மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பெரிய ஆளு, அவனை குறித்து சவுல் வர்ணிக்கிறார். ஆனால் தாவீது அதையெல்லாம் சட்ட பண்ணவே இல்லை. பாருங்க 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் சும்மா வரல. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி இளைப்பார்வான்னு, பாதுகாக்கப்படுவான்னு, பத்திரமா இருப்பான்னு தாவீதுக்கு தெரியும். அதனால தான் பலத்த துருகத்தோட அவன் போறான். நான் சும்மா வரலப்பா, நீ ஒருவேளை கையில் பட்டையும் ஈட்டியெல்லாம் வச்சு தரலாம், ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினால வரேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளை பார்த்த உடனே எப்படி பரிசுத்தாவியானவரை மறக்கிறோமோ அது மாதிரி கர்த்தருடைய நாமத்தையும் மறந்துடுறோம். கர்த்தருடைய நாமத்தை நிறைய பேர் மறந்ததுனால தான் பிரச்சனைகளை கண்டு மலைத்து போய் நிற்கிறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஓவர் கம் பண்ண முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்களால் ஓவர் கம் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமம் இருக்கிறதே அது சாதாரணமானது அல்ல. தாவீதுக்கு ஒன்று தெரியும், கர்த்தருடைய நாமத்தினால நான் போய் நிற்பேன், இந்த பெரிய பர்வதம் தரைமட்டமாக மாறும். சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 11வது வசனம், என்னை சுற்றிலும் வளைத்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அவர் சொல்றாரு கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அவருக்கு தெரியும் கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னு. அதனால தான் அவருடைய நாமத்தை கொண்டே அவர் முன் செல்லுகிறார். நான் சும்மா வரல, அவருடைய பேரோட வரேன். சில நேரம் நான் யார் தெரியுமா அப்படின்னு யாருடைய பேரையோ சொன்னாலே உலகத்தார் பயப்படுறாங்கல்ல. சில அரசியல்வாதி பேரை சொன்னா, சில ரவுடிகள் பேரை சொன்னா, சில பெரிய ஆட்கள் பேரை சொன்னா, அப்படியே அவங்கள உனக்கு தெரியுமா? எந்த நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கல்ல. வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும் நாமம் இயேசு என்னும் அந்த நாமம். பெரிய பர்வதத்தை விட இயேசு என்ற நாமம் பெரிய துருகம், பெரிய சக்தி வாய்ந்தது. இயேசு என்ற நாமம். சில நேரம் சில டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினாலன்னு சொன்னா இந்த பிசாசுகள் சொல்லும், அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க, அந்த பேரை சொல்லாத, அந்த பேர் வேண்டாம், அந்த பேரை கண்டா எரியுது. அவ்வளவு மகிமையான நாமம் இயேசு என்னும் நாமம். உன் வாழ்க்கையோடு மோதி கொண்டிருக்கிற பர்வதங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால. அந்த ரகசியத்தை தெரிஞ்சதுனால தான் தாவீது சொல்றாரு, நீ யாரை நிந்திச்சியோ அந்த இராணுவங்களை நடத்துகிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னிடத்துல வரேன். அந்த வார்த்தையை சொல்லும் போதே கோலியாத்துக்கு நடுக்கம் பிடிச்சிருக்கும். பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லிட்டு தாவீது ஓடி
அவன் மேலே ஜெயம் எடுத்தான். இன்னைக்கும் எவ்வளோ நாள் பர்வதத்தை பார்த்து பயந்து பயந்து ஒதுங்கி நிற்க போறீங்க? சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமா இதை தெரிந்து கொள்ளலாமா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதுதான் ரகசியம். கர்த்தருடைய நாமத்தினால வரேன், கர்த்தருடைய நாமத்தை தான் மேன்மை பாராட்டுவேன். உனக்கு யாரை வேணா தெரிஞ்சிருக்கலாம். இந்த உலகத்தில் நான் யார் தெரியுமான்னு மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தருடைய நாமம் தான். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். அந்த நாமத்துக்கு முன்பாக எந்த மலையும் எந்த பர்வதமும் அது சமபூமியாக மாறும். இன்னைக்கு விசுவாசிங்க, அவருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்றேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பர்வதமே நீ சமபூமியாகன்னு சொல்லுங்க. உங்களை மிரட்ட, உங்களோடு போராட, உங்களுக்கு முன்னால் நின்று வழியை தடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் நீங்கள் ஆரம்பித்த அந்த காரியம், நீங்கள் துவங்கின அந்த முக்கியமான பணிகள் தடைப்பட்டு கிடக்கல. இயேசுவின் நாமத்தினால நீ விலகு, வழிவிடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய நாமத்தை அறிந்த நீங்களும் நானும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். எனவே அவங்க ரதத்தை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும், நம்ம கர்த்தருடைய நாமத்தினால மேன்மை பாராட்டுவோம். அதுதான் நமக்கு சிறந்தது. ஜெபம் இல்லாமல் நல்ல தாப்பனே, எங்களுக்கு தெரிந்தது சிறந்தது, எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது உங்கள் நாமம். அந்த நாமத்தினால போகிறோம். எங்களோடு மோதி கொண்டிருக்கிற எதையும் உங்களுடைய நாமத்தினாலேயே மேற்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், என்ன பிரச்சனையோட மலையோட அல்லது பர்வதத்தோட போராடிட்டு இருந்தாலும், இருந்த இடம் தெரியாமல் அந்த பர்வதங்கள் காணாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த பர்வதங்களை விலகு, வழிவிடு என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பர்வதங்கள் புகைத்து அது இல்லாமல் போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பர்வதங்கள் ஆண்டவரே அது சமபூமியாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்தியும். எல்லா இடங்களிலும் ஜெயம் சிறந்த வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 1 இயரில் பைபிள் படித்து முடிக்கிற காரியம் போன வருஷம் நான் செய்ய முடியல, நடுவில் விட்டுட்டேன்னா இந்த வருஷம் திரும்ப ஜாயின் பண்ணுங்கள். உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை படித்து முடிச்சோன்னே நீங்கள் போல் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் என்னுடைய பிள்ளைகளே, நான் இன்னொரு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை படிக்கலாமா? இந்த வருஷம் 2 தடவை படிக்க பிளான் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு தடவைக்கே ட்ரை பண்ணுறேன், முடியலையே பிரதர் அப்படின்றீங்களா? 2 முறை முயற்சி பண்ணுங்கள். கஷ்டன்றவங்க ஒரு தடவையாவது படிச்சிருங்க. நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆயுசு காலத்தில் நம்ம எப்படி ஒரு 100 தடவையாவது பைபிளை படித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்நாடகாலையும் வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் 2 சர்ச்சஸ் கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டால் அதற்கு கொடுத்து உதவலாம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவர்கள் எனக்கு தேவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு 500 பேர் தேவை. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். இது ஜான் ஜோசப் கல்ல, தேவநாம மகிமைக்காக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.